ஒரு காலத்தில் வேலூர் மாவட்டத்தின் அமைதியான காடுகள் சூழ்ந்து ஒரு மலைப்பகுதியில் மனிதர்கள் அரிதாகச் சென்ற ஒரு உயர்ந்த குன்று இருந்தது. அந்தக் குன்று இயற்கையாலேயே புனித சக்தி நிறைந்ததாக இருந்தது. மழை பொழியும் போதும் வெயில் சுடும் போதும் அந்த மலையின் உச்சியில் எப்போதும் ஓர் ஆன்மீக அமைதி நிலவியது. அந்த மலையே பின்னாளில் தீர்த்தகிரி எனப் பெயர் பெற்றது. அந்த காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி போர்கள் நடந்து கொண்டிருந்தன. அசுரர்கள் தங்களின் பலத்தால் உலகங்களை அச்சுறுத்தினர். தேவர்கள் சிவபெருமானை வேண்டி, எங்களைக் காக்கும் சக்தி உங்களின் குமாரனான முருகனிடமே உள்ளது என்று பிரார்த்தித்தனர். சிவபெருமானின் அருளால் கந்தன் உலகைக் காக்க பல இடங்களில் அவதரித்து பல திருத்தலங்களில் தன் சக்தியை நிலைநிறுத்தினார். அந்த இடங்களில் ஒன்றாகவே தீர்த்தகிரி விளங்குகிறது. புராணக் கதைகளின்படி ஒருமுறை முருகப்பெருமான் இப்பகுதியில் வந்து தங்கினார். அசுரர்களின் தீய சக்தி இந்த பகுதியைச் சூழ்ந்து மக்கள் வாழ்வில் துன்பம் ஏற்படுத்திய காலம் அது. மக்கள் நோய்களாலும் மனவேதனைகளாலும் பயத்தாலும் அவதிப்பட்டனர். அப்போது முருகன் வேலாகிய ஞான ஆயுதத்துடன் இந்த தீர்த்தகிரியில் தோன்றி தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். முருகன் இங்கு வந்தபோது தன்னுடைய வேலால் பூமியைத் தட்டி ஒரு புனித தீர்த்தத்தை வெளிப்படுத்தினார். அந்த தீர்த்த நீர் தெய்வீக சக்தி கொண்டதாக மாறியது. அந்த நீரில் நீராடியவர்களுக்கு நோய்கள் நீங்கின என்றும் மன அமைதி கிடைத்தது என்றும் மக்கள் நம்பினர். அதனாலேயே இந்த மலை தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டது. காலம் சென்றபோது முருகன் இங்கு தங்கி அருள்பாலித்த நினைவாக பக்தர்கள் சிறிய சந்நிதியை அமைத்தனர். அந்தச் சந்நிதி மெதுவாக ஒரு கோவிலாக வளர்ந்தது. முருகன் இங்கு தீர்த்தகிரிநாதராக வேல் ஏந்திய கோலத்தில் அருள்மிகு முகத்துடன் காட்சியளிக்கிறார். இந்த தலத்தில் முருகனை வழிபட்டால் தீராத பிரச்சனைகள் தீரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை. இந்த கோவிலின் இன்னொரு சிறப்பு, இங்கு வரும் பக்தர்கள் முதலில் தீர்த்தத்தில் நீராடி பின்னர் மலையேறி முருகனை தரிசிப்பது. அந்த நடைப்பயணம் உடலை மட்டும் அல்ல, மனதையும் சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு படியும் ஒரு தவமாக கருதப்படுகிறது. மலையேறும் போது அரோகரா என்ற முழக்கம் காடெங்கும் ஒலித்து ஆன்மீக அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. பழங்காலத்தில் பல சித்தர்கள் இந்த தீர்த்தகிரியில் தவம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் முருகனின் அருளைப் பெற்று ஞான நிலையை அடைந்தனர் என்று புராணங்கள் சொல்கின்றன. அதனால் இந்த தலம் வெறும் கோவில் அல்ல, அது ஒரு தவப்பூமி, ஒரு ஞான மையம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள், கல்வியில் முன்னேற்றம் விரும்பும் மாணவர்கள், வேலை, தொழில், திருமணம் போன்ற வாழ்க்கை சிக்கல்களில் தவிப்பவர்கள், ஆல் ஆஃப் தெம் இந்த தீர்த்தகிரி முருகனை நம்பிக்கையுடன் வழிபடுகிறார்கள். பலர் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின் மலையேறி காவடி எடுத்து அபிஷேகம் செய்து நேர்த்திக் கடன் செலுத்துகின்றனர். குறிப்பாக தைப்பூசம், கந்தசஷ்டி, கிருத்திகை நாட்களில் இந்த கோவில் விழா கோலம் பூணுகிறது. அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேல் வேல் முருகா என்ற முழக்கத்துடன் மலையைச் சுற்றி வருகிறார்கள். அந்த ஒலியில் கூட ஒரு தெய்வீக சக்தி இருப்பதாக பக்தர்கள் உணர்கிறார்கள். இன்றும் தீர்த்தகிரி முருகன் கோவில் வேலூர் பகுதியின் மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களுக்கும் ஒரு நம்பிக்கை தலமாக விளங்குகிறது. இங்கு வந்தால் வாழ்க்கைச் சுமைகள் குறையும், மனம் தெளிவடையும், முருகனின் அருள் வாழ்க்கையை வழிநடத்தும் என்ற உறுதியை பக்தர்கள் அனுபவமாகச் சொல்கிறார்கள். தீர்த்தகிரி என்பது ஒரு மலை மட்டும் அல்ல, அது நம்பிக்கையின் சிகரம். அந்தச் சிகரத்தில் எப்போதும் கருணையுடன், சக்தியுடன் முருகப்பெருமான் தன் பக்தர்களை காக்கத் தயார் நிலையில் நிற்கிறான். Please like, share, subscribe our channel.